அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் யூஜிடிஆர்பி பாட்னிக்காக பண்ணாக்கா ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ என்றைக்கு ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்னாக்கா ஜனவரி 15 அன்றைக்கி பண்ணாக்கா ஸோ 2026 பண்ணாக்கா ஃபஸ்ட்டு கிளாஸ் இருக்கும். ஸோ இதுக்கு பண்ணாக்கா உங்களுக்கு யூனிட் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல் இருக்கும், வீக்லி டெஸ்ட் கொஷின் இருக்கும். ஸோ இது மொத்தமாக எவ்வளோ கொஷின்ஸ் வரும் அப்படின்னாக்கா நமக்கு 3000 ப்ளஸ் டெஸ்ட் கொஷின்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பண்ணாக்கா 20 ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் பண்ணாக்கா பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னாக்கா 15,000. ஸோ நீங்கள் பண்ணாக்கா உங்களுடைய வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி டவுட் கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ கிளாஸில் ஜாயின் பண்ணாலே அதே நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் கிளாஸில் பண்ணாக்கா யூஜிடிஆர்பி பாட்னி 2026க்கு பண்ணாக்கா யூனிட் 1 வைரஸ்லேருந்து இம்பார்ட்டன்ட் 25 கொஷின்ஸ் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது பண்ணாக்கா யூஜிடிஆர்பி பாட்னி 2026 யூனிட் 1 பாக்டீரியாவிலேருந்து 25 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இது பார்ட் 2 வீடியோவாக இருக்கும். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணாக்கா இந்த லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனலுக்கு பண்ணாக்கா செப்பரேட்டாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருந்தால் அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பண்ணாக்கா ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்ட் வீடியோ போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பண்ணால் ஒரு சில கிளாஸஸ்க்கான வீடியோஸ் போட்டிருக்கோம். அதோடைய லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் பாக்டீரியா ஆர் ஆல்வேஸ் ஏட்ரைக்கஸ்? விச் ஆஃப் த ஃபாலோயிங் பாக்டீரியா ஆர் ஆல்வேஸ் ஏட்ரைக்கஸ்? ஸோ இங்கே பண்ணாக்கா லாஸ்ட்டாக வீடியோ போடுறதுல ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க, சார் கொஷினை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இன்றைக்கி கொஷினை எக்ஸ்பிளைனும் பண்ண போகிறோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பாக்டீரியா ஆர் ஆல்வேஸ் ஏட்ரைக்கஸ்? அப்போ ஏ அப்படின்னா பண்ணாக்கா ஆப்சன்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஏதாவது ஒரு வேர்டுக்கு முன்னாடி ஸோ நமக்கு ஏ இருந்தது, இங்கே ட்ரைக்கஸ் அப்படின்னு இருக்குது. அப்போ ஏ ஃப்ரண்ட்டில் இருந்தால் ஆப்சன்ஸ். எது ஆப்சண்ட்டு? ட்ரைக்கஸ் ஆப்சன்ட். அப்போ ட்ரைக்கஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்டீரியா இருக்கும். அந்த பாக்டீரியாவுக்கு பக்கத்தில் பண்ணாக்கா இந்த பக்கம் ஒரு சைட்லேயோ இல்லை ரெண்டு சைட்லேயுமோ இல்லை பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் ஃப்ளஜெல்லா இருக்கும். அப்போ ஃப்ளஜெல்லா இருக்குதா இல்லையா? ஃப்ளஜெல்லாவுடைய நம்பரை பேஸ் பண்ணி எந்த சைடில் இருக்குது இதை பேஸ் பண்ணி சொல்கிறதா பண்ணாக்கா இங்கே பண்ணாக்கா ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளஜெல்லேஷன் ஒரு டாபிக் இருக்கும். சரிங்களா? அதில் இங்கே ஏ ட்ரைக்கஸ் அப்படின்னா பண்ணாக்கா ஃப்ளஜெல்லாவே இருக்காது. அப்போ ஒரு பாக்டீரியாவில் ஃப்ளஜெல்லாவே இல்லாத ஒரு டைப் எது? அதுதான் இங்கே கொஷின். சரிங்களா? ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் பாக்டீரியா ஆர் ஆல்வேஸ் ஏ ட்ரைக்கஸ்? ஸோ இந்த ஃபஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர் பண்ணாக்கா ஸோ ஆப்ஷன் பி, காக்கஸ் டைப். அடுத்து செகண்ட் கொஷின், ஃப்ரம் த ஃபாலோயிங் செலக்ட் த பிளியோமார்பிக் பாக்டீரியா. ஃப்ரம் த ஃபாலோயிங் செலக்ட் த பிளியோமார்பிக் பாக்டீரியா. ஸோ பிளியோமார்பிக் பாக்டீரியா எது அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அசிட்டோபாக்டர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அசிட்டோபாக்டர். Next question number 28. Cell wall with less amount of lipid, more of peptidoglycan and presence of teichoic acid as are the characteristic features of. அப்போ cell wall with less amount of lipid, more of peptidoglycan and presence of teichoic acid are the characteristic features of. அப்போ பண்ணாக்கா இங்கே செல்வாலில் லெஸ் அமௌண்ட் ஆஃப் லிப்பிட் குறைவாக இருக்குது, பெப்டிடோகிளைக்கான் அதிகமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் டெகாயிக் ஆசிட் அதிகமாக இருக்குது, டெகாயிக் ஆசிடும் இருக்குது. இது எதோடைய கேரக்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவா, கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவா, ஆட்டோட்ரோஃபிக் பாக்டீரியாவா, ஹெட்ரோட்ரோஃபிக் பாக்டீரியாவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா. ஆன்சர் ஆப்ஷன் பி, கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா. கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவில் மட்டும்தான் டெகாயிக் ஆசிட் இருக்கும். அடுத்த கொஷின் நம்பர் 29. The pili or fimbriae of bacterial cells are made up of a protein called. A pili or fimbriae of bacterial cells are made up of protein called. ஸோ இங்கே பிலி, பைலி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பாக்டீரியா இருக்குது அப்படின்னாக்கா பாக்டீரியாவில் இந்த மாதிரி பண்ணாக்கா இதை சுற்றி ஃப்ளஜெல்லா இருக்கும். ஸோ ஒரு சிலதில் சரிங்களா பெரிட்ரைக்கஸ்ன்னு சொல்லுவோம். இதில் தான் பண்ணாக்கா எல்லா பக்கமும் இருக்கும் ஃப்ளஜெல்லா. இந்த ஃப்ளஜெல்லா மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக ஒரு சின்னதாக பண்ணாக்கா ஒரு ஹேர் லைக் க்ரோத்தும் இருக்கும். இந்த ஹேர் லைக் க்ரோத்துக்கு தான் என்ன பேருனா பைலி அப்படின்னு சொல்லுவோம். இந்த பைலியில் பண்ணாக்கா செக்ஸ் பைலி அப்படின்னு சொல்லுவாங்க.
சரிங்களா? பைலியில் செக்ஸ் பைலி. இந்த பைலிக்கு வந்து பண்ணாங்க இன்னொரு பேர் பிம்பிரியே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பைலி இஸ் மேட் ஆஃப் புரோட்டீன். இந்த பைலி எதனால் ஆனதுன்னா புரோட்டீனால் ஆனது. அது என்ன புரோட்டீன்? அதுதான் கொஷின். ஸோ கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, பைலின். The pili or pimbri of bacterial cell are made of a protein called pylin. அடுத்த question number 30. From the following bacteria, select Amphitrachus type. From the following bacteria, select the Amphitrachus type. Amphi அப்படின்னா both அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், ஒரு பாக்டீரியாவில் வந்து இப்போனாக்கா பிளஜல்லா இருக்கும். சரிங்களா? அந்த பிளஜல்லா வந்து இப்போனாக்கா ரெண்டு சைடும் இருந்துச்சுன்னா, ரைட் சைடும் இருக்கும் லெஃப்ட் சைடும் இருந்துச்சுன்னா, இதுக்கு பேர் ஆம்பிட்ரைக்கஸ் அப்படின்னு பேர். இந்த ஆம்பிட்ரைக்கஸ் எதில் இருக்குது அப்படின்னு கொஷின் இது. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, நைட்ரோசோமோனாஸ். ஆன்சர் ஆப்ஷன் டி, நைட்ரோசோமோனாஸ். அடுத்து கொஷின் நம்பர் 31. Nitrifying bacteria and ion bacteria are. Nitrifying bacteria and ion bacteria are. அப்போ நைட்ரிஃபையிங், அப்போ நைட்ரஜன் ஃபிக்சேஷனில் இன்வால்வ் ஆகக்கூடிய பாக்டீரியா, அயான் பாக்டீரியா எது? இதுதான் கொஷின் வந்து பண்ணாக்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கீமோலித்தோட்ரோபஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கீமோலித்தோட்ரோபஸ். அடுத்து கொஷின் நம்பர் 32. From the following bacteria genera, select the saprophytic bacteria. From the following bacteria, select the saprophytic bacterium. அப்போது பின்ன இங்கே இருக்கக்கூடிய பாக்டீரியாவில் எது வந்து பின்னாக்கா சாப்ரோஃபைட்டிக். அப்போ சாப்ரோஃபைட்டிக்னா என்னன்னு தெரியணும். அப்போ வந்து பின்னாக்கா சாப்ரோஃபைட்டிக் அப்படின்னா ஒரு ஆர்கனிசம் டெட் ஆர்கானிக் மேட்டர்லேருந்து ஃபுட்டை எடுத்துக்கிட்டா, அதுக்கு பேர் சாப்ரோஃபைட்டிக் அப்படின்னு பேர். அப்போ இதில் சாப்ரோஃபைட்டிக் பாக்டீரியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஆன்சர் ஆப்ஷன் டி, பேசில்லஸ். ஆன்சர் ஆப்ஷன் டி, பேசில்லஸ். அடுத்து கொஷின் நம்பர் 33. Which one of the following is a symbiotic bacterium? Which one of the following is a symbiotic bacterium? ஸோ அப்போ இங்கே சிம்பயாட்டிக் அப்படின்னா என்ன? அப்போ சிம்பயாட்டிக்னா இங்கே 2 ஆர்கனிசம் இருக்கும். ஸோ இது ஒரு ஆர்கனிசம், இது ஒரு ஆர்கனிசம். இந்த ஆர்கனிசம் இதுக்கு ஹெல்ப் பண்ணும், இந்த ஆர்கனிசம் இதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ ஒன்றுக்கு இன்னொன்று வந்து பண்ணாக்கா பரஸ்பரம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அதுக்கு என்ன பேர்? சிம்பயாட்டிக் பாக்டீரியா அப்படின்னு பேர். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, பிராங்கியா. ஆன்சர் ஆப்ஷன் சி, பிராங்கியா. அடுத்து கொஷின் நம்பர் 34. Which one of the following is a spore forming bacteria? Which one of the following is a spore forming bacteria? இந்த ஸ்போர் அப்படின்றது வந்து பண்ணாக்கா ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் ஒரு ஸ்போர் ஃபார்மிங் அப்படின்றது ஒரு மெத்தடு. பாக்டீரியாவில் எந்த பாக்டீரியா வந்து பண்ணாக்கா ஸ்போரை ஃபார்ம் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்குது? இதுதாங்க கொஷின். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, பேசில்லஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி, பேசில்லஸ். Next question number 35. Which of the following is or known a bacteria of decay? Which of the following is or known as bacteria of decay? ஸோ பாக்டீரியா ஆஃப் டிகே. ஸோ பாக்டீரியா வந்து பண்ணாக்கா அந்த மக்கி போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. சரிங்களா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நவுன் ஆஸ் பாக்டீரியா ஆஃப் டிகே. எது வந்து பண்ணாக்கா பாக்டீரியா ஆஃப் டிகே அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆல் ஆஃப் தீஸ். அப்போ பேசில்லஸ் மைக்காய்டஸ், பேசில்லஸ் ரமோசஸ், பேசில்லஸ் வல்காரிக்கஸ். அப்போ இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா டீகம்போசிஷனில் இன்வால்வ் ஆகுது. அடுத்து கொஷின் 36. The broad spectrum antibiotic chloromycetin is obtained from. The broad spectrum antibiotic chloromycetin is obtained from. அப்போ வந்து பண்ணாக்கா இந்த ப்ராட் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்கா இங்கே 2 இருக்குது. ஒன்று வந்து பண்ணாக்கா நேரோ ஸ்பெக்ட்ரம், இன்னொன்று வந்து பண்ணாக்கா ப்ராட் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நேரோ ஸ்பெக்ட்ரம்னா என்ன அப்படின்னா ஒரு ஆன்டிபயாட்டிக் இருக்குது. இந்த ஒரு ஆன்டிபயாட்டிக் ஒரு டிசீஸை மட்டும் க்யூர் பண்ணால் அதுக்கு பேர் நேரோ ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயாட்டிக் அப்படின்னு பேர்.
ஒரு ஆன்டிபயாட்டிக் இருக்குது. இந்த ஆன்டிபயாட்டிக் வே ஒரு 3 இல்லை 4 டிஃப்ரெண்ட் பேத்தஜன்ஸை வந்து பண்ணாக்கா கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சு அதுக்கு பேர் ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயாட்டிக் அப்படின்னு பேர். அப்போ ஒரு ஆன்டிபயாட்டிக் ஒரே ஒரு டிசீஸ் இல்லாமல் ஒன்றுக்கு அதிகமான டிசீஸை க்யூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணால் அதுக்கு பேர் ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயாட்டிக். இதே ஒரு ஆன்டிபயாட்டிக் ஒரே ஒரு டிசீஸை மட்டும் க்யூர் பண்ணால் அதுக்கு பேர் நேரோ ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயாட்டிக் அப்படின்னு பேர். அப்போ the broad spectrum antibiotic chloromycetin is obtained from chloromycetin எதிலிருந்து அப்டைன் பண்ணுறாங்க அதுதான் கொஷின். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஸ்டெப்ரோமைசஸ் வெனிசுலே. ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஸ்டெப்ரோமைசஸ் வெனிசுலே. அடுத்து கொஷின் நம்பர் 37. From the following, select the bacterium responsible for causing whooping cough in children. From the following, select the bacterium responsible for causing whooping cough in children. அப்போ இங்கே இருக்கக்கூடிய பாக்டீரியாவில் எந்த பாக்டீரியா குழந்தைங்களுக்கு வந்து பண்ணாக்கா வூஃபிங் காஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, கக்குவான் இருமல். அப்போ வூஃபிங் காஃபை உண்டாக்குது, அதுதான் இங்கே கொஷின். ஸோ அப்போ கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி போர்டிடெல்லா பெர்டுசிஸ். போர்டிடெல்லா பெர்டுசிஸ். அடுத்து கொஷின் நம்பர் 38. From the following, select the stalked bacterium. From the following, select the stalked bacterium. Stalked அப்படின்னா காம்பு. அப்போ ஒரு பாக்டீரியாவுக்கு இந்த மாதிரி காம்பு மாதிரி ஒன்று இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த பாக்டீரியா எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஆன்சர் ஆப்ஷன் ஏ கேலோபாக்டர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ கேலோபாக்டர். அடுத்து கொஷின் நம்பர் 39. The Vibrio causing cholera was discovered by. The Vibrio causing cholera was discovered by. அப்போது காலராக்கு ரீசனாக இருக்குது எதுனா விப்ரியோ. விப்ரியோன்ற பாக்டீரியா தான் காலரா வரதுக்கு ரீசனாக இருக்குது. அதை யார் டிஸ்கவர் பண்ணது, இதுதான் வந்து பண்ணாக்கா கொஷின். ஸோ கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கோச். ராபர்ட் கோச் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் வந்து பண்ணாக்கா இந்த விப்ரியோ காலராக்கான டிசீஸ் காசிங் ஏஜென்ட்டை கண்டுபிடிச்சவர். அடுத்து கொஷின் நம்பர் 40. From the following, select the budding bacterium. From the following, select the budding bacterium. அப்போ இருக்கக்கூடிய பாக்டீரியாவில் எது வந்து பண்ணாக்கா பட்டிங்க்கு ஹெல்ப் பண்ணுது, இருக்கக்கூடிய பாக்டீரியாவில் எது பட்டிங்க்கு ஹெல்ப் பண்ணுது, அதுதான் பட்டிங் மூலிமா ரீப்ரொடக்ஷன் பண்ணுது, அதுதான் மீனிங். ஸோ இங்கே ஆன்சர் வந்து பண்ணாக்கா ஆப்ஷன் ஏ ரோடோ மைக்ரோபியம். ரோடோ மைக்ரோபியம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கொஷின் நம்பர் 41. Which one of the following enzymes are thought to be located on the plasma membrane of the bacterium? Which one of the following enzymes are thought to be located on the plasma membrane of bacteria? அப்போ பாக்டீரியாவுடைய பிளாஸ்மா மெம்ப்ரெயினில் இருக்கக்கூடிய என்சைம் எது அப்படின்னு கேட்குறாங்க கொஷின். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பெர்மியேசஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி பெர்மியேசஸ். அடுத்து கொஷின் நம்பர் 42. The term plasmids was coined by. The term plasmid was coined by. plasmid அப்படின்ற டேர்மை காயின் பண்ணது யார், கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி லெடர்பர்க். ஆன்சர் ஆப்ஷன் டி லெடர்பர்க். அடுத்து the bacterium chromatium is a bacteria. chromatium is a ஆன்சர் chromatium அப்படின்ற பாக்டீரியா எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஃபோட்டோலித்தோட்ரோப்ஸ். ஃபோட்டோலித்தோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கொஷின் நம்பர் 44. Which of the following is a denitrifying bacteria? Which of the following is a denitrifying bacteria? அப்போ நைட்ரிஃபையிங் அப்படின்னா நைட்ரஜன் ஃபிக்சேஷனில் இன்வால்வ் ஆகுது. டீநைட்ரிஃபையிங்னாக்கா நைட்ரஜனை வந்து பண்ணாக்கா திரும்பவும் ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு மாற்றுறது, சரிங்களா? அதாவது N2 ஸ்டேட்டுக்கு மாற்றுறது. அப்போ எது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ டீநைட்ரிஃபையிங் பாக்டீரியா? டீநைட்ரிஃபையிங் பாக்டீரியா எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி பேசில்லஸ் சப்டிலிஸ். ஆன்சர் ஆப்ஷன் சி பேசில்லஸ் சப்டிலிஸ்.
அடுத்து question number 45. A Nobel Prize has been awarded in 21st century on the pathogenicity of the following bacterium. A Nobel Prize has been awarded in 21st century on the pathogenicity of the following bacterium. எந்த பாக்டீரியாவுடைய நோய் கண்டுபிடிச்சதுக்காக 21st செஞ்சுரியில் நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்க. ஸோ இதுதான் கொஷின். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி ஹெலிகோபாக்டர் பைலோரி. ஆன்சர் ஆப்ஷன் பி ஹெலிகோபாக்டர் பைலோரி. அடுத்து கொஷின் நம்பர் 46. ஆன்டிபயோட்டிக்ஸ் கியூர் த டிசீஸ் பை. ஆன்டிபயோட்டிக்ஸ் கியூர் த டிசீஸ் பை. ஆன்டிபயோட்டிக் வந்து பண்ணாக்க டிசீஸை எப்படி க்யூர் பண்ணுது அப்படின்ற கொஷின். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன். ஆன்சர் ஆப்ஷன் ஏ காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன். அடுத்து கொஷின் நம்பர் 47. A microbial mutant requiring growth factor in addition to a minimal nutrition medium is. A microbial mutant requiring growth factor in addition to a minimal nutrition medium is. So answer option C axotrope. Answer option C axotrope. A microbial mutant requiring growth factor in addition to the minimal nutrition medium. அப்போது எந்த மைக்ரோபியலுக்கு எந்த மைக்ரோப்ஸ்க்கு சரிங்களா மினிமல் நியூட்ரிஷன் மீடியமோட க்ரோத் ஃபேக்டரும் தேவை அப்படின்றதா கொஷின்னு. ஸோ ஆன்சர் வந்து பண்ணாக்கா ஆன்சர் ஆப்ஷன் சி ஆக்சோட்ரோஃப் அப்படின்னு பேர். அடுத்து ஹூ கிளாசிஃபைட் பாக்டீரியா அண்டர் சைசோமைட்ஸ். பாக்டீரியாவை வந்து பண்ணாக்கா சைசோமைட்ஸு கீழே கிளாஸிஃபை பண்ணது யார் அதான் கொஷின். ஸோ கொஷின் நம்பர் 48க்கு ஆன்சர் ஆப்ஷன் டி நாகேலி. ஆன்சர் ஆப்ஷன் டி நாகேலி. கொஷின் நம்பர் 49. Which pathogenic bacterial transport by post was feared in USA after 2001 Gulf War? Which pathogenic bacterial transport by post was feared in USA after 2001 Gulf War? So inga question number 49 ka answer option B Bacillus anthracis. Answer option B Bacillus anthracis. அடுத்து கொஷின் நம்பர் 50. த செல் வால் ஆஃப் பாக்டீரியா கண்டெயின். பாக்டீரியாவுடைய செல் வாலில் இன்னெல்லாம் இருக்குது அப்படின்றதா கொஷின். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி என் அசிட்டைல் குளுக்கோசமைன். என் அசிட்டைல் குளுக்கோசமைன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.